Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு ஆதிதிராவிட பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளி ரயில்வே ஊழியர் மது போதையில் அரை நிர்வாணத்துடன் இருந்ததைக் கண்டு மாணவிகள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்திற்கு வரும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர். ஸ்கூல் போனோம் உங்களை மாதிரி ஸ்கூல் போனேன் தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மேலும் ஒரு காவலர் சிக்கினார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறை இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் நினைவிடத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட கழக மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கழகத்தில் புதிதாக பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியின் போது கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வேலுமணி உடனிருந்தார். காவல்துறை ஆட்சேர்ப்பில் நடந்த முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததால் தன்னை கொல்ல சதி நடந்திருப்பதாக ADGP கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டால் காவலர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு வாரியம் செய்த முரண்பாடுகளை காட்டுக்கடிக்க பிறகு தனது அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக ADGP கல்பனா நாயக் குற்றச்சாட்டு. தன்னை கொலை செய்யும் நோக்கில் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் DGP கல்பனா நாயக் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் என்று ADGP கல்பனா நாயக் கூறியிருப்பது நெஞ்சை பதற செய்கிறது. தங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்கே அவரை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது என்று கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். ADGP உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது ஸ்டாலின் நிர்வகிப்பதாக சொல்லும் காவல்துறையின் மேல்தானே வைத்துள்ள பெரும் கரும்புள்ளி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த கண்டனத்திற்குரிய வெட்கக்கேடான நிலைக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிப்காட் காவல் நிலையம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த இருவர் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசி சென்ற நிலையில் காவல் நிலையத்திற்கு கூட பாதுகாப்பு இல்லையா என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக செய்தி வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் என்னதான் நடக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நான் நடத்தி வருகிறேன் என்று வாய்க்கூசாமல் பச்சை பொய் பேசும் ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி. ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 945 கிலோ பீடி இலைகள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கடலோர பகுதிகளில் கடலோர காவல்படை முறையாக ரோந்து செல்லாததால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே 8 கிலோ கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 6 கிலோ கஞ்சாவுடன் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் சிக்கினர். வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசும் காவல்துறையும் கண்டும் காணாமல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையம் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் உட்பட 5 பேர் சிக்கினர். பிடிப்பட்டவர்களிடமிருந்து 3.5 கிலோ எடை கொண்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சரளமாக கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக கடத்திச் செல்லப்பட்ட 1 கிலோ 150 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் சிறுவர் உட்பட 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுவர் முதல் முதியவர்கள் வரை கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் கஞ்சா விற்பனையை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. கோவை காந்தி மாநகரி 318 போதைப் பாத்திரைகளுடன் 3 இளைஞர்கள் சிக்கினர். மும்பையில் இருந்து கொரியர் மூலம் கடத்தி வரப்பட்ட நிலையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்தது அவலம். சென்னை MKP நகர் பகுதியில் 5 கிலோ எடை கொண்ட கஞ்சா மற்றும் பட்டாக்கத்தியுடன் இளைஞர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் எதிர்கால சந்ததியினர் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. சென்னை பெரியமேடு பகுதியில் தடை செய்யப்பட்ட 17.65 கிலோ குட்கா பாக்கெட்டுகள் வைத்திருந்த 2 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கட்ட பஞ்சாயத்து செய்து வைப்பதாக பணம் வாங்கியவரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா வீட்டிற்கு வரவழைத்து அரை நிர்வாணப்படுத்தி தாக்கி அராஜகம். ஆளும் அதிகார மமதையில் திமுகவின் அனுதாபிகளும் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்குவது தொடர்கதையாகி வரும் நிலையில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. கடந்து போலீஸ் இருக்காங்க, போலீஸ் சொல்லுங்க. எதுக்கு அன்அஃபிஷியலா பண்றீங்க? எங்க அண்ணனுக்கோ எங்க குடும்பத்துக்கோ எங்களுக்கோ நாளைக்கு இந்த பொம்பளை பொண்ணுக்கோ எங்க குடும்பத்துக்கு யாருக்கு எது ஒண்ணுனாலும் அது MLA சார், அவர் ராஜா சார் தான் பொறுப்பு. எங்களுக்கு நாளைக்கு இது பதில் தெரிஞ்சு ஆகணும். இல்லன்னா நாளைக்கு போராட்டம் பண்ணுவோம். இந்த ட்ரெஸ்ஸே இல்லாம உட்கார வச்சு அடிச்சிருக்காங்க சார். ட்ரெஸ் எல்லாம் சொல்லி கூட்டு போனவங்க ட்ரெஸ்ஸே இல்லாம உட்கார வச்சு அடிச்சிருக்காங்க. நாங்க நியாயத்தை கேட்கிறோம், தட்டி கேட்கிறோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கோம், ஓட்டு போடுங்கிறாங்க. நாங்க ஓட்டு போடுறது எதுக்கா? நாங்க சாவறதுக்கா சார் நாங்க ஓட்டு போடணும்? நாங்க சார் நாங்க ஓட்டு போடணும்? நாங்க இந்த அடிவங்க சார் நாங்க ஏன் ஓட்டு போடணும்? எங்களுக்கு பதில் தெரியலன்னா நாங்க மொத்த குடும்பமும் தீ குளிச்சு இதே ஸ்டேஷன் வாசல் நாங்க சாவோம் சார். ஆசிரியர்கள் பணிச்சுமையை குறைக்க எமிஸ் இணையத்தின் வாயிலாக விவரங்களை பதிவேற்றும் பணிக்கு பிரத்யேக பணியாளர் நியமிக்கப்பட்டும் ஆசிரியர் மீதே அப்பணி சுமத்தப்படுகிறது. ஆசிரியர்கள் இதுபோன்ற பணிகள் திணிக்கப்படுவதன் மூலம் கற்றல் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்படுவதாக ஆசிரியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. 652 கணினி பயிற்றுநர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி கணினி ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தல். தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்டது போல் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை. சென்னை விமான நிலையத்தின் D3 முனையத்தில் 2ஆம் கட்ட பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. மாநில அரசு போதுமான ஒத்துழைப்பு வழங்காததால் பணிகள் திட்டமிட்டபடி முடிக்க முடியவில்லை என விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் புலம்பல். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பனிக்காலத்தில் விளைந்த சுவை மிகுந்த கேரட்டுக்கு கடும் தட்டுப்பாடு. கிலோ 120 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. டெல்டா பகுதிகளை தவிர மற்ற மாவட்டங்களில் நெல் கொள்முதலை மத்திய அரசிற்கும் தாரை வார்க்கும் விடியா மாடல் அரசின் நடவடிக்கைக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. மத்திய அரசின் நெல் கொள்முதல் செய்தால் விவசாயிகளுக்கு ஏராளமான நஷ்டங்கள் ஏற்படும் என்பதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தல். திருவான்மியூர் கடற்கரையிலும் சாய்வுதளம் அமைக்க டெண்டரை அறிவித்துள்ள நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம். சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் விளம்பரத்திற்காக திட்டத்தை தொடங்கிவிட்டு கஜானாவை காலி செய்த பிறகும் டெண்டர் என்ற பெயரில் விஞ்ஞான ஊழல் ஈடுபடும் திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். போக்குவரத்து ஊழியர்களுக்கு 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்காததை கண்டித்து வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு. அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைமையிலான போக்குவரத்து தொழிற்சங்க ஆலோசனை கூட்டத்தில் அறிவிப்பு. ராகிங் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றவில்லை என கூறி தமிழகத்தில் 2 கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் 18 மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய பல்கலைக்கழக மானியக் குழு விரிவான விளக்கத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் விநியோகம். தமிழகம் முழுவதும் 54,439 அங்கன்வாடி மையங்களில் 27,000 மேற்பட்ட ஆசிரியர் சமையலர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குற்றச்சாட்டு. குழந்தைகளின் அடிப்படை கல்வி பாதிக்கும் சூழல் உள்ளதால் இனியாவது காலியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு துறை அதிகாரிகள் 1570 வழக்குகளில் பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருப்பதாக நீதிமன்றம் வேதனை. திராவிட மாடல் அரசுக்கு நீதிமன்றம் தொடர்ந்து குட்டு வைத்து வரும் அவலம். வரும் 11ஆம் தேதி முதல் டாஸ்மாக் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. பணி நிரந்தரம், அரசு ஊழியர்களுக்கும் இடையான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம்.
கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். விளம்பரமாடல் மத்திய மாநில அரசுகள் இலங்கை கடற்படையின் அராஜகத்தை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் பயணித்த காரை துரத்திய விவகாரத்தில் சிக்கிய சந்துரு யாரோ ஒருவரின் கட்டாயத்தின் பெயரில் தனது உறவினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என கூறியிருப்பதாக மக்கள் சந்தேகம். வாக்குமூல வீடியோவை முழுவதுமாக வெளியிடாமல் சிலவற்றை மற்றும் வெளியிட்ட நபர் யார் என்று மக்கள் கேள்வி. யாருடைய கட்டாயத்தின் பேரில் சந்துரு வாக்குமூலம் அளித்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், ஸ்டாலின் மாடல் திமுக அரசு நடத்துவது சட்டத்தின் ஆட்சியா அல்லது சமூக வலைதளங்களுக்கான ஆட்சியா என்றும் கேள்வி. சந்துருவின் வீடியோவை வெளியிட்டது போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரனின் வாக்குமூலத்தை திமுக அரசு வெளியிடுமா என்று மக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்டம் நாகையாபுரம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் மனைவி முன்னே கத்தியால் சராமாரியாக குத்திக்கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கே போதிய பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் மது போதையில் நபர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அரிவாள் வெட்டு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மது போதையால் கொள்ளை முயற்சி, பாலியல் வன்கொடுமை போன்றவை சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு பாதாளத்திற்கு சென்று ஒரு அமெரிக்க டாலருக்கு 87 ரூபாய் 25 காசுகளாக குறைந்துள்ளது. இந்தியாவில் அதிகரித்து வரும் வர்த்தக பற்றாக்குறை மற்றும் மைனாரிட்டி பாஜகவை நம்பி தொடர்ச்சியான மூலதன வெளியேற்றம் ஆகியவை அடங்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து. மைனாரிட்டி பாஜக தொடர்ந்து 11 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு படு பாதாளத்திற்கு சென்ற அவலம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி விலை கடுமையாக அதிகரித்து விலைவாசி அதிகரிக்கும் அபாயம் என தொழில் முனைவோர் வேதனை. கடந்த 29ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்ட இஸ்ரோவின் 100வது செயற்கைக்கோளில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. புவிவட்ட பாதையில் இருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியவில்லை என்றும் சரி செய்யும் பணியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரோ தகவல். மக்களவையில் மகா கும்பமேளா உயிரிழப்புகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. எதிர்க்கட்சிகளின் அமளியால் ஒரு நாள் கூட முறையாக மக்களவையை நடத்த முடியாமல் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. About 420 million in 2024, comprising 29% of the total population, and I strongly believe these young individuals hold உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 33 கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக தகவல். இன்று வசந்த் பஞ்சமியையொட்டி ஏராளமானோர் புனித நீராடுவார்கள் என்பதால் சிறப்பு ஏற்பாடுகள். கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் காஃபியின் விலை அதிகரித்துள்ளதால் காஃபி பிரியர்கள் அதிர்ச்சி. காலநிலை மாற்றம், பருவம் தவறிய மழை போன்ற காரணங்களால் காஃபி பயிர் மகசூல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக தகவல். கட்டுமான துறையில் ஐடிசி எனப்படும் ஜிஎஸ்டி உள்ளீட்டு வரி வரவு திரும்ப பெறப்பட்டதால் வீடு வாங்குபவர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் நிதிச்சுமையை எதிர்நோக்கும் நிலை. ஏதோ 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்குபவர்களுக்கு உலக மகா வரிச்சுமையை குறைத்தது போல் விளம்பரம் தேடி வீடு வாங்கும் கனவில் மைனாரிட்டி பாஜக அரசு இடியை இறக்கியிருப்பதாக மக்கள் வேதனை.